نحمد ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيع يوم القيامة الله يا هادي. அல்லாஹ் தஆலா சிறப்பான ஒரு நாளிலே நம்மை ஒன்று கூட்டி இருக்கிறார். அற்புதமான இந்த நாளில் அவன் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்திர புரிவானாக. இந்த இரவை முடித்திருந்து கண் துஞ்சாமல் இபாதத்துகளில் ஈடுபட்டு இந்த நாளுடைய அருமை பெருமைகளை வாழ்க்கையில் முன்னிறுத்த அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நல் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. எனக்கு முன்னால் பேசிய ஜாமியாவுடைய பேராசிரியர் பெருமக்கள் இந்த இரவு எவ்வளவு அற்புதமானது என்பதை சிறப்பாக எடுத்துக் கூறினார்கள். அல்லாஹ் கூறுவான், இந்த நாளை நம்முடைய அத்தாட்சிகளை காட்டுவதற்காக நீ நபியை அழைத்துச் சென்றோம் என்று கூறுவான். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து அவர்கள் அப்பொழுது வெளியூர் சென்றிருந்தார்கள். வந்து கேட்டார்கள், நீங்கள் மேராஜ் சென்று வந்தீர்களா என்பதாக கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்று சொன்னார்கள். மேராஜ் சென்று வந்தீர்களா என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்றார். இல்லை என்றவுடன் சித்தீக் அவர்களுக்கு தூக்கி வாரி போட்டுவிட்டது. இல்லை என்று சொல்லிவிட்டு அழைத்து செல்லப்பட்டேன் என்பதாக கூறினார். நான் போகல, என்னை அழைத்து அல்லாஹ் சென்றான், என்னை அழைத்து செல்லப்பட்டது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிறகுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு உயிர் வந்தது என்று சொல்வார்கள். அதுபோன்று அல்லாஹ்வினால் அழைத்து செல்லப்பட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதற்கென்றால் நுகியோவின் ஆயாத்தினா நம்முடைய அற்புதங்களை காட்டுவதற்காக வேண்டி என்று அல்லாஹ் கூறுவான். எத்தனையோ அற்புதங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அவரை நம்முடைய பேராசிரியர்கள் ஆளுக்கொன்றாக சொன்னார்கள். மௌலவி சுஹைல் ரஸீன் அவர்கள் சொல்லுகிற பொழுது, அவர்கள் வெளியில கிளம்பும் பொழுது தாழ்பாலை திறந்து விட்டு சென்றார்கள். அந்த தாழ்பால் கதவுடைய இணைப்பு அது ஆடி முடிப்பதற்குள் வந்து சேர்ந்து விட்டார். தாழ்பால் ஆடி முடிவதற்குள் எவ்வளவு நேரம் இருக்கும்? அதற்குள் இவ்வளவு விவகாரங்கள் நடைபெற்றிருக்கின்றன. எப்படி முடிந்தது? அதான் அல்லாஹ்வுடைய அற்புதம். சுண்ணும் கை சுட்டும் நேரத்தில் எவ்வளவு பெரிய நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி காட்டியிருக்கிறான் அல்லாஹ். தாழ்பால் ஆடி முடிவதற்குள் இவ்வளவு நடந்தது என்றால் அது பேர் அற்புதம் என்று அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மௌலானா அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் சொல்லுகிற பொழுது, லைலத்துல் கத்ர் இரவை விட இந்த இரவு இவ்வளவு சிறப்பாங்க. ஏனென்றால் அல்லாஹ்வை பார்த்த இரவு. உங்களுக்கெல்லாம் வந்து தெரியும், இறைநேசர்களுடைய தர்காக்களுக்கு போனவர்களுக்கு தெரியும்.
இறைநேசருடைய வஃபாத்தான நாள் தான் சிறப்பான நாள். இறைநேசர்கள் பிறந்த நாள் சிறப்பான நாள் அல்ல. பிறக்கும் பொழுது எல்லாம் ஒரு தாயினுடைய பிள்ளையாகத்தான் பிறக்கிறார்கள். பிறந்த நாள் சிறப்பான அல்ல, இறந்த நாள் தான் சிறப்பான நாள். இறந்த நாளில் எவ்வளவு அற்புதங்கள் கிடைப்பதாகவும் எத்தனை பேருக்கு குணம் கிடைப்பதாகவும் அங்கே அனுபவப்பட்டவர்கள் சொல்லுகிறார்கள். ஏன் அந்த நாளுக்கு அந்த சிறப்பு? அன்று அல்லாவே அவர்கள் சந்தித்தார்கள். அவர்கள் அல்லாவை சந்தித்த நாள், அல்லாவே அந்த நாள் சந்தித்ததினால் அல்லாஹ் அந்த நாளுக்கு அற்புதத்தை கொடுக்கிறார். அற்புதமான பல செயல்கள் நடைபெறுகின்றன என்பதாக இறைநேசருடைய இல்லங்களுக்கு சென்றவர்களுக்கு புரியும். அந்த அற்புதமான நாளில் தான் எத்தனை பேர்களுக்கு சுகம் கிடைக்கிறது, எத்தனை கேள்விகள் பெற்றுக் கொள்கின்றன என்பதை எல்லாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வை சந்தித்த நாள். அதே சந்திப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் இரவில் பெற்றார். நாமெல்லாம் சந்திக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். கபர்ல வச்சு மண்ணாயி மண்ணுக்குள் மண்ணாயி எவ்வளவு காலம் போகுதோ, உலகம் எவ்வளவு காலம் இருக்குதோ, அதுக்கு பிறகு அல்லாஹ்வை சந்திக்க போறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மேராஜ் இரவில் நேர அல்லாஹ்வை சந்தித்தார்கள். எனவே அந்த நாள் மிகச் சிறப்பான நாள் என்று மௌலானா அப்துர் ரஹ்மான் அவர்கள் அழுத்தமாக சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எல்லாமே அதிசயம், எல்லாமே அதிசயம். அவங்க பிறப்பு அதிசயம், திருமண அதிசயம், அவருடைய வஃபாத் என்பது அதிசயம், அவர்கள் மக்காவை திரும்ப ஆட்சி பிடித்தது அதிசயம், எல்லாமே அதிசயம். அவர் பிறந்தது பெரிய அதிசயம். சாதாரண குழந்தை பிறந்த மாதிரி பிறக்கல, சாதாரண குழந்தை பிறந்த மாதிரி பிறக்கல. சஜிதாவில் குழந்தை விழுது, பிறந்து நேர சஜிதாவில் விழுது, சஜிதாவில் விழுந்து விட்டு தலைமுறைந்து பார்க்கிறது. தாயை அல்ல, வானத்தை, வானத்தை தலைமுறைந்து பார்த்து ரெண்டு விரலை சுட்டி சுட்டி காட்டுகிறது. விரலை கொண்டு ஏதோ சுட்டி காட்டுகிறது. பிறந்த குழந்தை சாதாரணமா பிறக்கல. பிறக்கும் பொழுது நடந்த அதிசயங்கள் அப்பப்பாத சொல்லி முடியாது. பிறக்கும் பொழுது நடந்த அதிசயங்கள், சைத்தான் எல்லாம் தலையிருக்க ஓடின, எல்லா இடத்திலும் 7 நட்சத்திரங்கள் அதிகமாக விழுந்தன, எல்லா திரைகளும் தலைவுற்ற வேண்டு விட்டது, பெரிய நதி வற்றியது, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்து வந்த நெருப்பு அணைந்தது, உலகத்தில் பாரசீக இடியாத வெண்கோட்டை இடிந்தது. எத்தனை அதிசயங்கள் நடந்தது, வெளியில அதிசயங்கள் நடந்தது என்றால் பிறப்பில் பொழுதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அதிசயம். அது என்ன அர்த்தம் என்பதற்கு நான் விளக்கம் சொல்லியிருக்கிற பல தடவை. சஜிதா விழுந்து தலையை நோக்கி தலையை தூக்கி வானத்தை கொண்டு ஆட்காட்டுவதால் என்ன சொன்னார்கள் என்ன என்பதற்கு நான் விளக்கம் சொல்லி இருக்கிறேன், ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். துப்பையின் கதை என்றால் என்ன பொருள் தெரியுமா? முதல் பக்கத்தில் நடந்த கொலைய கடைசி பக்கத்துல காட்டி கொடுப்பான், அது பேர் துப்பையின் கதை. முதல் பக்கத்தில் நடந்த கதைய கடைசி பக்கத்தில் இன்னும் ஒன்றான் காட்டி கொடுப்போம், அது பேர் துப்பையின் கதை. அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கதை ஒரு துப்பையின் கதை மாதிரி. சஜிதாவில் விழுந்து வானத்தை நோக்கி கையை கொண்டு சுட்டி காட்டினார்கள். அதனுடைய விளக்கம் ஹஜ்ஜத்துல் வதாஇ தெரிகிறது. ஹஜ்ஜத்துல் வதாஇ அதிகமாக தலையை நோக்கி வானத்தை காட்டி சொன்னார்கள், யா அல்லாஹ் நீ சாட்சி, நீ சொன்ன வேலைகளை எல்லாம் செய்து முடித்து விட்டு நீ சாட்சி. 23 ஆண்டுகளிலே நீ சொன்ன வேலையை எல்லாம் செய்து முடித்து விட்டு நீ சாட்சி என்று சொன்னார்களே, அது அந்த பிறந்த நேரத்தில் உள்ள ஒரு காட்சிக்கு ஒப்பாக இருந்தது. பிறக்கும் பொழுது குழந்தை எப்படி வானை நோக்கி ஆட்காட்டி வரலாம் எதையோ சுட்டி காட்டியதோ அது அப்படியே ஹஜ்ஜத்துல் வதாஇ மாறியது. அந்த ஆரம்பத்தினுடைய சரித்திரம் தொடர்கிறது, ஹஜ்ஜத்துல் வதாஇ முற்றி பெறுகிறது என்று நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன். இப்படி பிறப்பு ஒரு அதிசயம், அவங்க திருமணம் ஒரு பெரிய அதிசயம். ஒன்ன கட்டிக்கிட்டு மாடிக்கிற எத்தனை பேர் அப்படி ஒவ்வொருத்தரும் அந்த வாழ்க்கையில பல கசப்பான அனுபவங்களை உணர்ந்து வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 மனைவியை கட்டினார்கள். எந்த அளவுக்கு என்றால் அப்துர் ரஹ்மான் சொன்னதை பிற்படுத்த சொன்னார்கள். மக்காவுக்கு வந்த பொழுது
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய மனைவி கபர் பக்கத்தில் இருக்கு ஒரு குடிசை அமைச்சுட்டாங்க. என் மனைவியினுடைய கபர் பக்கத்தில் இருக்கிற குடிசை அமைச்சுட்டாங்க. அதனால எனக்கு நிம்மதி இருக்குது. யார் அப்படி சொல்லுவா? எவ்வளவு பந்தம் இருந்தா எனக்கு குடிசை பக்கத்தில் எனக்கு இடம் வேணும் என்று எவ்வளவு காலத்துக்கு பிறகு அந்த இடத்துல தங்குறாங்க என்றால் அவர்களுக்கு உணவற்றுமை இருக்கிறது. திருமணம் இருக்காது. பெரிய அதிசயம். மக்காவை ஆட்சியில் பிடிக்கிறது அவர் பெரிய அதிசயம். தலையை கொண்டு வந்தால் ஒரு வட்டம் பரிசு என்று தண்டாடப்பட்டு சரியாக 8 வருஷத்துல ஒரு வரைய கூட எட்டி பார்க்காத அளவுக்கு எல்லாத்தையும் மொட்டை அடிச்சுட்டு இவங்க அந்த ஆட்சியை பிடிக்கிறார்கள் என்றால் 8 வருஷத்துல நீங்கள் எத்தனை சத்திரத்தை வேண்டுமானாலும் சேர சோழ பாண்டிய வரலாறுகளை நீங்கள் புரட்டி பாருங்களேன். 8 வருஷத்துல திரும்பவும் அந்த நாடு முழுமையாக ஒருத்தன் கூட எதிரி கிடையாது. சொல்லுகிற அளவுக்கு சரணடைந்தது என்றால் அது ஒரு பெரிய வெற்றி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 23 ஆண்டுகள்ல எப்படிப்பட்ட மாணவர்கள் இன்னைக்கும் வேலை பார்க்கிற நம்முடைய இளவரச கட்டத்தையும் கருவிகாரம் எப்படி இருக்கான் எப்படித்தான் இன்னைக்கு சொல்றாங்க 1400 ஆச்சு. 1400 வருஷம் ஆட்சியில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு கலந்து சென்று ஆனா இன்னைக்குள்ள அரபியிட்ட கூட சமாளிக்க முடியல. அப்படிப்பட்ட கரண் முறையான எப்படித்தான் சமாளித்தாங்களோ சமாளிச்சு அத்தனை பேர் அப்படி அந்த சத்தியாச்சியரோட மாத்தினாங்களே அது ஒரு பெரிய எந்த அஞ்சியம் தான் நாம சொல்றது எதிர்த்தார்கள் எல்லாமே விஷயம். அந்த பேரரசியம் தான் அந்த மேராட்சி. எல்லாத்தை விட மிகப்பெரிய அதிசயம் தான் இந்த மேராஜ் என்பது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனித உடலிலே இத்தகைய பயணத்தை மேற்கொண்டு அல்லாஹ்வை சந்தித்து வந்த ஒரு அற்புதம் எல்லாவற்றையும் விட பெரிய அற்புதமாகும். அதனால்தான் அல்லாஹ்வே சொல்றான் இந்த அற்புதத்தை தாக்கலுக்காக தான் அவரை அழைத்து சென்றோம் என்று கூறுகிறார். கன்னியாகுமரியோரே இந்த குறுகிய நேரத்தில் நான் அந்த சரித்திரத்தை ஒரு மேலோட்டமாக உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். என்ன நடந்தது என்பதை ஒரு மேல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஒரு சிறுகதை மாதிரி சொல்லிவிடலாம் என்று எண்ணுகிறேன். இந்த வரலாறு கிட்டத்தட்ட 45 சஹாபாக்கள் அறிவித்திருக்கிறார்கள். எந்த ஹதீஸும் இத்தனை சஹாபாக்கள் அறிவித்ததில்லை. ஒரு ஹதீஸ் ஒரு ஆள் அறிவிப்பார்கள், 2 பேர் அறிவிப்பார்கள், 3 பேர் அறிவிப்பார்கள், 4 45 சஹாபாக்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த வரலாறு இந்த வரலாறு ஆதாரபூர்வமான வரலாறு. இந்த வரலாறு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் போனது கிபி 621 அக்டோபர் மாதம். கிபி 621 அக்டோபர் மாதம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். அவர்கள் தன்னுடைய சகோதரனுடைய வீட்டிலே படுத்திருந்தார்கள். அந்த வீடு காபாவுடைய அருகாமையில் இருந்தது அன்றைய காலகட்டத்தில். இப்பொழுது காபாவுடைய உட்பகுதியாக மாறி இருக்கிறது. காபாவுடைய உட்பகுதியில் இந்த உம்மஹானி அவங்களுடைய வீடு இருந்தது. முதல்ல அந்த காலத்துல வெளியில இருந்தது. இது காபாவாக ஆக்கப்பட்டு விட்டது. உம்மஹானி அவனுடைய அக்கா என்றால் அபூ தாலிப் அவருடைய மகனார். அவருடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவருடைய மகனார். அக்காவுக்குள்ள எல்லாருக்கும் படுத்திருக்கிறாங்க. ஆனா நான் ஹஜ்ஜி போகும்போது பல தடவை பார்த்திருக்கிறேன், பல வருஷங்கள் பார்த்திருக்கிறேன். அந்த உம்மஹானி அவருடைய வீடு இருந்த இடத்துல ஒரு விதமான நறுமணம் உமிழ்ந்து கொண்டே இருக்கும். இப்ப லேட்டஸ்டா எல்லாத்தையும் புதுசா மாற்றும் பொழுதுதான் என்ன செய்தாரோ தெரியவில்லை. அதற்கு முன்னால் வரை நான் பல தடவை ஃபஜ்ருக்கு முன்னால் நான் சென்றால் அங்கேதான் உட்கார்ந்துருக்கேன். அங்க உட்கார்ந்தா போலீஸ் வரட்டும். மற்ற தூண்ல உட்கார்ந்தா போலீஸ் வரட்ட மாட்டான். அந்த தூண்ல உட்கார்ந்தா போலீஸ் வரட்டும். ஏன்னா அந்த தூண் என்னன்னா மனம் வந்துகிட்டே ஒரு விதமான மனம் வந்து கொண்டே இருக்கும். எப்பட அஞ்சுக்கு வரக்கூடிய வேலைகள்லாம் எடுத்துக்கொண்டு போய் நான் அவர்களுக்கு அழைத்துக் கொண்டு நினைவு திறத்தை காட்டுவது ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல மேராஜ் புறப்பட்டாங்க. அதனால இன்னும் அந்த மனம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு திடீரென்று மேல்
மேல மேல உள்ளது மேல இப்போ மாதிரி ரூப் போட்டிருக்க மாட்டாங்க, சாதாரணமாக கூரை மாதிரி போட்டிருப்பாங்க. அதை பிரிச்சுக்கிட்டு ஒரு ஆள் பேர் வாசல் வழி வாசல் கூட்டி கிடக்கு, மேல பிரிச்சுக்கிட்டு ஒரு ஆள் இறங்குது. இறங்குனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி முகமதே எழுந்துறீங்க, உங்களை அல்லாஹ் கூப்பிடுறான். முகமதே எழுங்க அல்லாஹ் கூப்பிடுறான்னு சொல்லிட்டு அல்லாஹ் கூப்பிடுறான்னு சந்தோஷமாயிடுச்சு. உடனே கிளம்பிட்டாங்க. இப்போ மாமி அவங்க அக்காட்ட உமா இருந்தாங்க, இந்த மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடுறாங்க, நான் போறேன், போயிட்டு வந்துடுறேன், நீங்க பாதுகாப்பா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கதவை தாழ்பாலை திறந்து விட்டு அவங்க போறாங்க. போறவங்க நேர சென்று அவர்களை ஹஜ்ருல் அஸ்வத் அந்த காபத்துல்லாஹ்ல ஹஜீம் என்று சொல்லப்படுகிற அரை வட்டை கட்டடம் இருக்கு, அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நெஞ்சில ஒரு கீச்சுக்கிறாங்க, நெஞ்சில ஒரு கீச்சு கீச்சுறாங்க. கீச்சனோட நெஞ்சில் பழந்துச்சு, சம்சம் வச்சு கழுவுனாங்க, வேற என்ன தேவையில்ல வச்சாங்க, பருத்தி தடவுனாங்க, அது அப்படியே ஒட்டிக்கிச்சு. ஒரு ஆபரேஷன் அந்த ஹஜீம் என்ற இடத்தில் வச்சு ஒரு ஆபரேஷன் செய்யப்பட்டது. அது என்ன செய்யப்பட்டது, என்ன உள்ள வைக்கப்பட்டது தெரியாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சில கோடுகள் இருந்ததாக அதை அவங்களுடைய உடம்பை பார்த்தவர்கள் அறிவித்தார். ஆயிஷா ரலியல்லாஹு உட்பட பல பேர் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சில ஆபரேஷன் பண்ணதுக்கான கோடு இருந்ததை நான் பார்த்தேன் என்று அறிவிக்கிறார். ஆக அங்கே ஏதோ ஒன்று அறுத்து ஒரு நகத்தை கொண்டு ஒரு கோடு போட்டாங்க, கிழிந்தது. அதுல உள்ள எதையோ எடுத்து சம்சம் வச்சு கழுவுனாங்க, கழுவிட்டு திருப்பி ஏதோ ஒட்ட வச்சாங்க, ஒட்டிடுச்சு. அதுக்கு பிறகு புராக்கி என்ற ஒரு வாகனத்தை கொண்டு வரப்படுகிறது. அது ஒட்டக மாதிரி குதிரை மாதிரி இல்லை, இந்த கோவில் கழுத மாதிரி இல்லை, நடுத்தரத்தில் ஒரு வாகனம் அதை கொண்டு வரப்பட்டது. அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றி உட்கார வைத்து அவர்களை வேகமாக கொண்டு செல்லப்பட்டது. அந்த புராக்கினுடைய வேகத்தை பற்றி ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. அது ரொம்ப வேகமான அதிவேகமான குதிரை. எந்த அளவுக்கு வேகம்னா கண் பார்வை எங்க நிற்குமோ அங்குதான் அடுத்த காலம் வைக்கும். இங்க இருந்து பார்த்தா சந்திரன் தெரியுமா, அடுத்த கால சந்திரன் வைக்கும். சந்திரன் இருந்து பார்த்தா செவ்வாய் தெரியுமா, அடுத்த கால செவ்வாய் தான் வைக்கும். கண் பார்வை எங்க தெரியுமோ அங்க ஒன்று அடுத்த காலம் வைக்கும். அவ்வளவு வேகமான குதிரை. அந்த புராக்கில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார வைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்துக் கொண்டு அவர்கள் செல்கிறார். போற வழியில ஒரு 4 இடத்துல இறங்குறாங்க. அது வான் வழியா தான் போய்கிட்டு இருக்கு, பிளைட் போற மாதிரி ஆகாய விமானம் வர மாதிரி வானம் போய்கிட்டு இருக்கு. உடனே 4 இடத்துல இறங்குறாங்க. 1வது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கபர் இருந்த இடம் மதாயின் என்ற இடத்துல இறங்கி, மூசா அலைஹிஸ்ஸலாம் கபர் இடத்துல இருந்து இறங்கி அங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்து தொழுகிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உத்தரவு போடுறாங்க, இறங்குங்க, இங்க தொழுவுங்க. அதுக்கப்புறம் கேட்டாங்க, எங்க இது மூசா அலைஹிஸ்ஸலாம் கபர். 2வது பெத்லஹேம் என்று சொல்லப்படுகிற ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனார் பிறந்த இடத்துல அங்கே இறந்து சொல்றாங்க. அந்த பிறந்த இடத்துல 2 ரக்காத் தொழுகிறாங்க. 3வது தூரி சீனா மலை, எந்த இடத்துல அல்லாஹ் தஆலா காட்சி தந்தானோ, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எந்த இடத்துல அல்லாஹ் பேசினானோ அந்த தூரி சீனா மலையில 3வதாக இறக்கப்படுகிறது. அங்கேயும் இறங்கி 2 ரக்காத் தொழுகிறாங்க. 4வதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் இருக்கக்கூடிய இடம், அங்கேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கி அங்க தொழுதாங்க. நாங்கள்லாம் இந்த சியாரத்து பயணத்துக்காண்டி போகும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபரை சியாரத்தின் போது இந்த சிந்தனை வந்துச்சு, ரசூலுல்லாஹ் அங்க வந்து ஸ்பெஷலாக தொழுத இடம், இது நீங்க ஞாபகம் எடுத்ததான் ரசூலுல்லாஹ் தொழுதுருப்பா என்று நினைத்து புலகாங்கிதம் அந்த இடம் தான் நமக்கு காண கிடைச்சிருக்குது இது சந்தோஷம் அளிப்பதெல்லாம் நினைவு கொடுக்கிறது. ஆக 4 இடத்துல இறங்குறாங்க. ஒன்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கபர், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடம், தூரி சீனா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர். இந்த 4 வந்துட்டு அதுக்கு அடுத்து போய்கிட்டே இருக்கிறாங்க. போகும்போது நரக காட்சிகள்லாம் கண்ணில் காட்டப்படுது. நரகத்தினுடைய காட்சிகள் கண் முன்னால் காட்டப்படுகிறது. போற நேரத்தில் போர் அடிக்க கூடாதுல்ல, அன்னைக்கணக்கா போறோம், அன்னைக்கணக்கா போகும்போது ஏதாவது போர் அடிக்கூடாது, சில காட்சிகள் எல்லாம் காட்டிக்கிட்டே போறோம். நரகத்திலே காட்சி இங்கோண்டோடு கட்டுறான். 1வதாக போகும்போது இஃப்ரீத் என்று ஒரு சின்னு, இஃப்ரீத் என்று ஒரு சின்னு தீப்பந்தத்தை வைத்து ரசூலுல்லாஹ்வை எரிக்கிறதுக்காண்டி வருது, போக விடக்கூடாதுன்னு காட்டி வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல போக விடக்கூடாதுன்னு இஃப்ரீத் என்ற சின்னு தீப்பந்தத்தை வைத்து அதை அழிக்க பெருமானாரை தடுக்கிறதுக்காண்டு வருது. அப்ப சில வசனங்களை ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. ஓதுறோம்னு அந்த தீப்பந்தம் அணைந்து விட்டது, இஃப்ரீத்து தலைதறிக்க ஓடிவிட்டது. அதன் பிறகு செல்கிறாங்க. ஒரு கூட்டம் பயிர் செய்யறாங்க, விதை விதைக்கிறார்கள். விதை விதைத்து
கொஞ்ச நேரத்துல அது வெதுவெதுச்சு திரும்பி பார்த்தா அது பயிலாயிடும். அந்த மாதிரி நம்ம ஊர்லாம் இருந்தா ரொம்ப பெரிய பாக்கியமா இருக்கும். கடலை போட்டு தலையை தூக்குறதுக்குள்ள கடலை வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் இல்லையா? அரை மணி நேரத்துல நம்ம அறுபது வீட்டுக்கு வந்துடலாம். போகும்போதே விதை எடுத்துட்டு போனது, வரும்போது விளைச்சல் எடுத்துட்டு வந்துடுறது. இதை மாதிரி அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கேட்டாங்க, இது என்ன விஷயம் எது என்று கேட்ட பொழுது இரண்டாவது காட்சி தான். உச்சபை எடுக்கலாம் சொல்றாங்க, இதுதான் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பவர்களுக்கு உதாரணம். அவர்கள் ஒரு நெல்லை விதைத்தால் அது 7 கதிராக 700 பரிணமிக்கிறத அதைத்தான் அல்லாஹ் இப்படி காட்டான். நான் இது சொர்க்கத்துடைய ஒரு காட்சி, சொர்க்கத்தில் இருப்பவர்களுடைய காட்சி என்று சொல்லப்படுது. மூணாவதாக போனாங்க. போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல யா முஹம்மது சத்தம் கேட்கு. போய்கிட்டு இருக்கும்போது வானவழியில யா முஹம்மது அப்படின்னு சத்தம் கேட்குது. திரும்பி பார்க்கற ரசூல்லா, திரும்பி பார்க்கற யதார்த்தமா திரும்பி பார்த்தா போயிட்டாங்க. இவர்கள் கேட்டாங்க, இது யாரு? யூதர்கள் ஷைத்தான் என்று உங்களை கூப்பிடுது, யூத ஷைத்தான் என்று உங்களை கூப்பிடுது. பதில் அளித்திருந்தால் உங்கள் சமூகம் யூதமா மாறி இருக்கும், உங்கள் சமூகத்தில் சிலது யூதமாக மாறி இருக்கும். நீங்கள் பதிலளித்திருந்தால் உங்கள் சமூகத்தில் சிலர் யூதராக மாறி இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு நீங்க நல்ல காலம் பதிலளிக்கல என்று சொல்லுகிறார்கள். இதை முதல்ல சொல்லி கிடைக்க வேண்டியதுன. இவரை தான் பார்த்துட்டே உட்கார்ந்துட்டா. ரசூல்லா என்ன செய்யறாங்க? ரசூல்லா யதார்த்தமாகவே யா முஹம்மது கேட்கணும்னா பதில் சொல்லவே இல்லை. அது பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இன்னொரு யா முஹம்மது சத்தம் கேட்குது. என்ன அப்பவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்க்கல, தொடர்ந்து செல்கிறார்கள். அவங்க கேட்கப்படுகிறது, இது என்ன? இதுதான் நஸ்ரா, கிறிஸ்தவர்களுடைய ஷைத்தான் உங்களை கூப்பிடுது, உங்களை கூப்பிடுது. நீங்க செவி சாய்த்திருந்தால் பாதி உங்க சமுதாயத்தில் பாதி பேர் கிறிஸ்தவரா மாறிப்பாங்க. சரி, அது பிறகு தொடர்ந்து செல்லுறாங்க. மூன்றாவது ஒரு யா முஹம்மது சத்தம். அப்பவும் திரும்பி பார்க்கிற பார்த்தா ஒரு கிணறு உட்கார்ந்து கூப்பிடுறா. அவ யார் தெரியுமா? உலகம். இந்த உலக மயம் என்பது உங்களை கூப்பிடுகிறது. நீங்கள் செவி சாய்த்திருந்தா இந்த சமுதாயத்தில் எல்லாமே உலகமயமானவங்களாக மாறிப்பாங்க. இதுக்கு 2 நல்லவங்க இருக்கிறாங்க. இதுக்கு போய் தான் மனம் செஞ்சிருக்கிறது மாதிரி சாதம் நடத்த முடியுது. 5 கரெக்ட் நல்லவங்க இருக்கிறாங்க. ஆனா அன்று நீங்கள் திரும்பி பார்த்திருந்தீர்களே, ஆனால் எல்லாமே உலகமயமா மாறி இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இது 5வது காட்சி. 6வது காட்சி ஒருத்தி விறகு சேர்க்கிறான். காட்டுல விறகு பொறுக்கிறான். விறகு போக்கி ஒரு கட்டு சேர்க்கிறான். 10வது இன்னும் கொஞ்சம் சேர்க்கிறான், இன்னும் கொஞ்சம் சேர்க்கிறான். அவளால் தூக்க முடியுமாட்டா? தூக்க முடியாது. அப்ப 10 விறகு கூட தூக்க முடியாது. இவன் என்ன செய்யறான்? சேர்த்து 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 150 சேர்த்துட்டே பார்த்துட்டான். அப்ப கேட்டாங்க, இது யாரு என்று கேட்ட உடனே இவங்கதான் மக்களுடைய அமானிதங்களை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காதவர்கள் என்று பதில் சொல்லப்படுகிறது. மக்கள்கிட்ட அமானிதங்களை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காங்க. அதே போன்று இவள் மேலும் 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 மாட்டி வைக்கிறார். ஆனா சில திருப்பி கொடுக்கல. அமானிதங்களை வாங்குபவர்கள் அந்த அல்லாஹ் தாலா அந்த அவுத்துல் அமானாத்தி அமானிதங்களை உடனே கொடுத்துருங்க என்று அல்லாஹ் தாலா திருக்குர்ஆனை பாடத்தில் சொல்லி காட்டுவான். இன்னல்லாஹ் யஅமுரு பில் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ. இந்த ஃபத்வாவை கடைசியில் ஓதும்போது கூட அமானிதங்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்வார்கள். அந்த அமானிதங்களை காப்பாற்றவருடைய கதை இது என்று சொல்லப்படுகிறது. அதை அடுத்து திரும்பி போகும்போது அவருடைய ஒருத்தருடைய தலைய பெரிய பாறையை கொண்டு நசுக்கப்படுது. தலைய பாறையை கொண்டு நசுக்கப்படுது. இது என்ன ரத்தம் வடிது, என்ன போலாம் கேட்ட பொழுது இவங்க தான் தொழுகைக்கு போகாம தூக்கிட்டு இருந்தவங்க என்பதாக பதிலளிக்கப்படுது. தொழுகைக்கு போகாம தூக்கிட்டு இருந்தவங்க மறுமுகத்தில் அல்லாஹ் பாறையை கற்பாறையை விட்டு அவருடைய தலையை நசுக்கிறான். அதை எடுத்து போறாங்க. ஒரு சிலர் ஒட்டு துணி அணிஞ்சிருக்கிறாங்க. ஆடு மாடும் அவர்களை முட்டிக் கொண்டிருக்கிறது. சொல்லி ஆடு மாடும் அவர்களை முட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் ஒட்டு துணி அணிந்திருக்கிறார்கள். இவர்கள் யார் என்று கேட்டால் இவர்கள் ஜக்காத்தை செலுத்தாதவர்கள் என்று பதில் சொல்லப்படுகிறது. அதன் பிறகு இன்னொரு கூட்டம், வேறுகிற அழகான இறைச்சி இருக்குது, நல்ல இறைச்சி வெந்து நல்லா இருக்குது, ஆனால் அதை சாப்பிடாம பக்கத்துல அழுகல் இறைச்சி இருக்கு, 3 நாளைக்கு முன்னால வச்ச கறி, 4 நாளைக்கு முன்னால வச்ச கறி, அதை போய் தின்னுகிட்டு இருக்கு ஒரு கூட்டம். இது யார் என்று கேட்டால் இதுதான் விபச்சாரம் என்பதாக சொன்னார். அழகான மனைவி வீட்டிலே இருக்கும்போது அழுகி கொண்டிருக்கின்ற வேறொருத்தியை தேடுவன் சொல்பவனுடைய கதை என்பதாக பதில் சொல்லப்படுகிறது. 10வது ஒரு பலகை ஒன்று போட்டிருக்கிறது. அந்த பலகை வழியா போறவங்களெல்லாம் அது காலை கிழிச்சு கிழிச்சு விடும். இந்த பலகையா வாசல் இந்த தெருவில் போடப்பட்டிருக்கிற என்று கேட்ட பொழுது இதுதான் வழிப்பறி கொள்ளைக்காரர்கள். வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் மறுபுறத்தில் இந்த தன்னை கொடுக்கப்படுவார்கள். அது அடுத்து ஒரு நதி, அது இரத்தம் பூராமே இரத்தமாக
அந்த நதி புறமே இறக்கமா இருக்குது. அந்த இறக்கமான நதியில ஒரு கூட்டம் நீங்கி இருக்கிறாங்க. நீங்கி கரைக்கு வருவாங்கல்ல, கரையில 2 பேர் இருந்து கல்லை விட்டு எடுக்கி உள்ள இருக்கிறாங்க. நீங்கி கரைக்கு வருவாங்க, கருத்துல கரையில 2 பேர் எடுத்து கல்லை விட்டு எடுக்கி உள்ள எரிஞ்சிடறாங்க. இப்படியே காட்சி நடந்து கொண்டிருக்கிறது. யார் கேட்டா இவர்கள் தான் வட்டி உண்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதை அடுத்து இன்னொரு கூட்டம் அவனுடைய நாவையும் உதட்டையும் வெட்டுறாங்க. வெட்டி முடிக்கிறதுக்குள்ள திருப்பி வெட்டுறாங்க. திருப்பி மேடம் முழிச்சிருக்கு. இவங்க யார் என்று கேட்டா அவங்க தனக்கு தெரியாதே தெரிந்ததாக சொன்னவர்கள். தெரியாததே தெரிந்ததாக ஒரு செய்தி தெரியாது, ஆனா சும்மா சரடு விடுறது தெரிஞ்ச மாதிரி சரடு விடுறது. மக்கள் ஊர் செய்தி, அந்த ஊர் செய்தி நமக்கு தெரியாது, ஆனா தெரிஞ்ச மாதிரி சரடு விடுறாங்க அவர்கள் என்று சொல்லப்படுகிறது. 13வது ஒரு காட்சி, ஒரு கூட்டம் இரும்பு நகங்களை கொண்டதாக இருக்கிறது. தன்னுடைய இறைச்சியே அவர்கள் பிராண்டுகிறார்கள். இரும்பு நகத்தை கொண்டு அரிப்படுத்தவும் சொல்லிக்கிட்டே இருக்கிறானா இல்லையா? அரிப்படுத்தவும் சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இரும்பு நகத்தை கொண்டு வேண்டாம் என்ன ஆகும்? இவன் என்னன்னு கேட்டா இவங்க தான் ஊர்ல புறப்பத்தி தெரிஞ்சு கொண்டு இருந்தார்கள். அடுத்தவரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறது 24 மணி நேரம் வேலை, மிச்ச நேரம் தான் தூங்குறது. அது மாதிரி உள்ள தீபத்தை பேசுபவருடைய நிலை என்று சொல்லப்படுகிறது. அதற்கு 14வது காட்சி வந்து ஒரு கற்பாறை. அந்த பாறையிலிருந்து ஒரு பெரிய மாடு வருது. பாறையிலிருந்து பெரிய மாடு வருது. திரும்பி உள்ள போக பார்த்தது, அதை போக முடியல. இது யார் என்று கேட்டு பேசத்தராத வார்த்தையை பேசியவர்கள். அப்படியே அவனுக்கு இந்த பிரச்சனை தேவையில்லை. அவன் போய் இதுல வாய வைப்பான். அவன் அடுத்த ஊருக்கான இருப்பான். அவனுக்கு இந்த ஊருக்கு பத்தி தேவையில்லை. அவன் ஊரை பத்தி பேசிப்பான். அவனுக்கு அரசியலுக்கு சம்பந்தம் இல்லை. அவன் அரசியல் பத்தி பக்தி பண்ண காலத்துல பழக்கம் தானே. முட்டுல இருந்து முட்டு வரைக்கும் அத்தனையும் அரசியல் பேசிப்பாங்க. சம்பந்தம் இல்லாத நீ என்னடா நீங்க போய் ஓட்டு நீங்க போய் உனக்கு ஓட்டு போட முடியும். ஓட்டு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நீ 1.5 நாள்ல இருக்க, நீ ஏன் பேசுற சொல்ல முடியல. நீ பேசத்தகாத வார்த்தை பேசியவர்கள் 15வது காட்சி. 15வது காட்சி அழகான ஓட, அழகான நறுமணம் வந்து கொண்டிருக்கு. அழகான இசை வேற ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அழகான ஓடை, அழகான நறுமணம், இசை ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இது எங்க என்று கேட்டபோதுதான் சுவனம் என்பதாக கண்ணன் நாயன் செல்வராஜன் அவர்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டது. அதுக்கடுத்து இன்னொரு மலைக்கு செல்றாங்க. ஓடுறதுக்கு முன்னாடியே புகட்டி கொண்டு வருது கருவாடு வித்த மாதிரி பெரிய நாட்டம் எடுத்த மலையாக இருக்கிறது. இது என்ன என்றால் இதுதான் நரகம் என்பதாக இனம் காட்டப்பட்டது. அதுக்கு பிறகு போயிட்டே இருக்கிறாங்க. ஒத்தையாம அங்கேயும் கூப்பிடுவாங்க. யார் ரசூல்லா பதில் சொல்லல. யாரும் கேட்டதுக்கு இப்லீஸ் தான். அவன் உங்களை கெடுக்கிறது நாடு கொண்டு இருக்கிறான். நீங்க அவன் பேச்ச நீங்கள் மதிக்கவில்லை என்று பதில் சொல்லப்படுகிறது. அது எடுக்கப்பட்ட 18வது காட்சி. அவங்களுக்கு தாகம் எடுக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாகம் எடுக்குது. தாகம் எடுத்த உடனே பால் கொண்டு வந்து தரப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை வாங்கிட்டு ஒரு பாதியை கொடுத்து திரும்பி கொடுத்தாங்க. அவங்க பழக்கம் அப்படித்தான். 2 பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா பக்கத்துல அவங்க கொடுத்துருவாங்க. அது அவங்களுடைய பழக்கம். அந்த முறையில பாதியை கொடுத்துட்டு திரும்பி கொடுக்குறாங்க. அப்ப ஜிப்ரீல் முழுசையும் கொடுத்திருந்தாங்க. முழுசையும் கொடுத்திருந்தா உங்க உம்மத்துகள் முழுவதும் அவுலியாக்களாக இருப்பாங்க. உங்க உம்மத்துகள் முழு சமுதாயமும் நேர்வழிவிட்டு இருக்கும். ஆனா நீங்க பாதியத்தான் கொடுத்ததுனால பாதி அளவுதான் நேர்வழித்தோராக இருப்பார்கள், பாதி அளவுடன் கடைச்சடை இருப்பார்கள் என்பதாக அவர்களுக்கு பதில் தரப்படுகிறது. அதன் பிறகுதான் இப்படி இந்த 18 காட்சிகளை கண்டுகொண்டு போய் முடிக்கிறதுக்குள்ள பைத்துல் மக்தஸ் வந்து சேர்ந்து விட்டது. பைத்துல் மக்தஸ் வந்து சேர்ந்தது. பைத்துல் மக்தஸ்னா ஜெருசலத்தில் உள்ள பைத்துல் மக்தஸ் வந்தது. வந்த உடனேயே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த புறாக்க ஒரு தூண்ல ஓட்ட போட்டு அதுல கட்டி வச்சாங்க. கட்டி வச்சு பள்ளியாசுக்குள்ள போறாங்க. பள்ளியாசுக்குள்ள போனா அங்க நபிமார்கள் போராடிருக்காங்க. வாங்க 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 வாண்டி எல்லாருமே இவங்களை பார்க்கறது அதிசயமா என்று வரவேற்றுக் கொண்டிருக்காங்க. மொத்தம் 7 சப்புகள் இருந்தாங்க. அவங்களை துணிக்கு சொன்னாங்க. 7 சப்பு இருந்தார்கள். 3 சப்பு ரசூல்மார்கள், 4 சப்பு நபிமார்கள். நபிமார்கள் 4 பேர், ரசூல்மார்கள் 3 பேர். சட்டங்கள் கொடுக்கப்பட்ட ரசூல்மார்கள் சொல்கிறோம். சட்டங்கள் கொடுக்கப்படாமல் முன்னாள்களுடைய சட்டத்தையே அமல்படுத்தக்கூடியவர்களுக்கு நபிமார்கள் என்று சொல்கிறோம். துணை ரசூல்மார்கள் அவர்கள் 4 சப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துருவிக்கு சொல்றாங்க. அப்போது அவருடைய முதுகுக்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய வலது பக்கத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இடது பக்கத்தில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இவங்க நின்று தொழுறாங்க.
தொழுது முடிச்சோன்னு எல்லாருமாக சேர்ந்து நீங்க எல்லாம் வானத்துக்கு வந்துட்டுவாங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க வான மண்டலத்துக்கு வந்துட்டுவாங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க வான மண்டலத்துக்கு வந்துட்டுவாங்க என்பதாக எல்லாம் அழைப்பு கொடுக்குறாங்க. அழைப்பு கொடுத்தோன்னா சரி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் சொல்றாங்க, சரின்னு சொல்லுங்க போயிட்டு போவோம், இவ்வளவு தூரம் வந்தாட்டி வானத்துக்கு போயிட்டு போவோம்னு சொன்னாங்க. ஆக இதுவரைக்கும் புறாக்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. புறாக்களை கட்டி போட்டாச்சு. கட்டி போட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவருடைய இறக்கையில் அழைத்து முடிச்சிருக்கார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய இறக்கையில் அதுக்கு பிறகு 7 வாரங்கள். அது மேராஜ்னா எஸ்கலேட்டர் மாதிரி, அதை ஏறி உட்கார்ந்தோம்னா அது தூக்கிட்டு போகும். எஸ்கலேட்டர் மாதிரி அவர்களை தூக்கிட்டு செல்கிறது. 1வது வாரத்துல சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறார். அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு முதலே அப்துர்ரஹ்மான் அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், இது ஒரு கவலை ஆண்டவர்களுக்கு தன்னுடைய 2 பக்கபலமான வலதுகையும் இடதுகையும் கவிதாரதி அவர்களும் அபூதாலிப் அவர்களும் இறந்து விட்டதுனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய கவலை ஆரம்பிச்சு. இந்த கவலை நீக்கிறதுக்கு தான் முதல்ல அல்லாஹ் இவங்களை நினைச்சான் மேல கூட்டு போனான்னு சொன்னாங்க. அந்த கவலையை நீக்குவதோடு மட்டுமல்லாமல் அவருடைய சரித்திரத்தில் என்னவெல்லாம் நடக்க இருக்கிறது, அதுக்காக தான் நீங்களை அச்சப்பட்டு விடக் கூடாது என்று சொல்வதற்காக அங்க சில நிகழ்ச்சிகள் நடக்கிறது. 1வது வாரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஏன் சந்திக்கிறான் வைக்கிறான் தான்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கப்பட்டது, அதே மாதிரி உங்களை மக்காவிலிருந்து வெளியாக்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நினைக்கிறாங்கன்னா, மக்காவுக்கு நம்ம எங்கேயும் போகக்கூடாது, அல்லாஹ்வுடைய இல்லம் இருக்குது, எங்கேயும் போகக்கூடாதுன்னு நினைச்சிருந்தாங்க. அவனுடைய இயற்கை முடிவே அதுதான், நம்ம பிறந்து விட்டு போகக்கூடாதுங்கிறது தான். ஆனால் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் முதல் வாரத்தில் காட்டப்பட்டு அவர்களுக்கு செய்தி சொல்லப்படுவது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கப்பட்ட மாதிரி உங்களுடைய சொர்க்கமாகிய மக்காவிலிருந்து நீங்க கட்டாயமாக வெளியாக்கப்படுவீர்கள் என்று அவர்களுக்கு இஷாரா செய்யப்பட்டது. 2வது வாரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை காட்டுறது காரணம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை 12 பேர் சேர்ந்து கொலை செய்யத்தான் முயற்சி பண்ணாங்க. அதே மாதிரி முகம்மதே உங்களையும் கொலை செய்ய முயற்சி செய்யப்படும். கவலைப்படாதீங்க, முயற்சியில நீங்க வெற்றி கொள்வீங்க, இருந்தாலும் நீங்க அதுக்காக கவலைப்பட வேண்டாம், கொலை செய்ய முயற்சி செய்யப்படும் என்று அடுத்த அறிவு. உண்மையிலேயே அதுதான் நடந்தது. முகமதுடைய தரையை உயிரோடோ பணமானோ கொண்டு வந்தார். 100 ஒட்டகம் பரிசு என்று தண்டோரப்படப்பட்டது அல்லவா? தண்டோரப்படப்பட்டதனுடைய நோக்கமே என்ன? எப்படியாவது முகமது அந்த ராத்திரிக்குள்ள கொண்டணும், முகமதே அந்த ராத்திரிக்குள்ள கொண்டணும் என்பதுதான் அவருடைய திட்டம். ஆக ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு ஒரு 12 பேர் சேர்ந்து சொன்னா, மக்காவில ரசூலுல்லாஹ்வை கொண்டு வந்து ஊரே சேர்ந்து வாழை ஏந்தி வீட்டை கட்டி வந்து நினைச்சு, ஆனா அல்லாஹ்வுடைய உத்தரவை தப்பிச்சு போயிட்டார். ஆக ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொள்ற மாதிரி உங்களையும் கொள்றதுக்கு ஒரு காலம் வரும். அந்த நேரத்தில் எங்களுக்கு கலங்கி போயிடாது. 3வதாக அவர்கள் சென்றால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை காட்டப்படுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கூட பிறந்த அண்ணன் தம்பியிலே கொல்ல முயற்சி பண்ணாங்க. கூட பிறந்த அண்ணன் தம்பியிலே கொல்ல மறுத்தாங்க. அதே மாதிரி முகம்மதை உங்களை கொல்றது வேற எவரும் தேவையில்லை, உங்க அவங்களே உத்வா உமையா உலகத்து இவங்களே போதும், உங்க உறவுக்காரன் தான் கொல்ல முயற்சி பண்ணுவான். உறவுக்காரன் தான் கொல்ல முயற்சி பண்ணா பத்ரு உஹது என்ற 2 யுத்தத்தில், பத்ரு உஹது என்ற 2 யுத்தத்தினுடைய லட்சியமே என்ன? முகம்மதை காலி பண்ணணும். அவங்களுக்கு மதினா பிடிக்கணுங்கிறதோ மதினாவில் ஆட்சி அமைக்கணுங்கிறதோ அவங்களுக்கு நோக்கமே கிடையாது, முகம்மது காலி பண்ணணும். அதுக்காண்டி தான் இந்த 2 யுத்தம் நடக்கிறது. ஆக எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொல்வதற்கு உறவினர்களே முயற்சார்களோ, அதே மாதிரி உங்களை கொல்வதற்கு உறவினர்களே பயிர்வார்கள். அந்த நேரத்தில் நீங்களுக்கு அழைக்கிறாங்க என்று அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சொன்னாங்க. 4வது வானத்தில் சென்ற பொழுது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சந்தித்தார்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் தான் முதலாக எழுத்தை கற்றுக் கொடுத்தது. எழுதுகோலை கண்டுபிடித்தது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எழுத்துக்கு தலைவர் அவர்கள். அதனால ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு நற்செய்தி, நீங்கள் வல்லரசுகளுக்கெல்லாம் தபால் எழுதுறீங்க, இப்படித்தான் சாதாரணமா நீங்க இருக்கிறீங்க. ஆனா என்ன நிலைமை ஆகும்னா, வல்லரசுகளுக்கெல்லாம் அஸ்லீம் தஸ்லாம், சரியான தபால், இஸ்லாத்துக்கு வந்து ஒழுங்கா இல்ல தொலைங்க, இப்படி உள்ள வார்த்தையை தபால் எழுதுகின்ற அந்த அறிவு கிடைத்தது. அதே மாதிரியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தபால் எழுதுனாங்க. ஒரு தபாலை ஒருத்தன் கிழிச்சான், அதோட அவன் விடிஞ்சு போயிட்டான். ஒரு தபாலை ஒருத்தன் எடுத்து முத்தம் போட்டான், முத்தம் போட்டு தன்னுடைய பாதுகாப்பு அறையில் அதை வைத்தான் ரோமானிய பேரரசன். அவன் இன்றும் அந்த தபால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எகிப்துக்கு போனீங்கன்னா, சியாரத்துக்காண்டி போகும்போது எகிப்துக்கு போனா
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எகிப்து மன்னனுக்கு எழுதிய தவால அந்த கருவறையில வச்சிருக்கிறாங்க. அது வெளியில காட்ட மாட்டாங்க. ஆனா வெளியில ஜெராக்ஸ் இருப்பாங்க. அதனுடைய ஜெராக்ஸ் வித்து நிறைய குத்துக்கிட்டே இருக்கிறாங்க. போறவங்கன்னா இந்த ஜெராக்ஸ் வாங்கிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எழுதுன தவா. அப்ப அந்த மன்னன் முத்தம் போட்டு தன்னுடைய கஜாரா வச்சான். இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கலாங்கிறது வேற விஷயம். ஆனா அந்த தவாலை எழுதி முத்தம் போட்டான். முத்தம் போட்டதுக்கு அடையாளமா தான் அந்த எகிப்துல போன அந்த காட்சி இன்னும் வைத்திருக்கிறார். ஆக இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை காட்டி எப்படி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் எழுதுவதிலே தேவையா இருந்தார்களோ அதே போன்று எல்லாவற்றிற்கும் நீங்கள் எழுத்து மூலமாக தபால் அனுப்புவீர்கள், தூது அனுப்புவீர்கள் என்பதை அங்கு காட்டப்பட்டது. அதை அடுத்து வானத்துக்கு சென்றவுடன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காட்டப்பட்டது. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அற்புதமான மனிதர். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அற்புதமான மனிதர். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டுட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பார்க்க போயிட்டாங்க. இந்த நேரத்துல அங்க உள்ளவங்க ரெண்டு குரூப்பம் ஆயிட்டான். ஒருத்தன் காண மாட்டை வணங்குறான், இன்னொருத்தன் காண மாட்டை வணங்குறான். ரெண்டு குரூப் ஆயிட்டாங்க. இப்ப ஆரம்பிக்கிறான் நடுவில் இருந்துகிட்டு ரெண்டு பேரையும் பிரிச்சு விடாம அப்படியே சமாதானம் சொன்னியே ரெண்டு பேரையும் அப்படியே வச்சுக்கிட்டே வந்தாங்க. சமாதானம் சொல்லியே வச்சுக்கிட்டு வந்தாங்க. ரெண்டு பேரையும் மோத விடல, குரூப்பமாக கொடுங்க. குரூப்பிசம் வந்து இருந்துச்சுன்னா சமாதானப்படுத்த முடியாது. இது ஒரு கட்சி, அது ஒரு கட்சி தான் சமாதானப்படுத்த முடியாது. அதனால காலமாட்டிய வணங்கிய ஒரு கட்சி, வணங்காத ஒரு கட்சி என்று இருந்த பொழுதும் கூட ரெண்டு பேரும் அப்படியே வச்சுக்கிட்டே சமாளிச்சுட்டே வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்வை பார்த்து திரும்பி வந்தாங்க. வந்த பிறகு இந்த காட்சியை பார்த்தான். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தாடியை பிடிச்சாங்க. தாடியை பிடிச்சி இப்படிலாம் காலமாட்ட வணங்காங்க, நீ ஏன் பார்த்துக்கிட்டு இருந்த என்பதாக தாடி பிடிச்சி கேட்கும் போது அப்பதான் எவ்வளவு உண்மை, நம்மளுடைய மோனே நீ தாடி பிடிக்காத, நீ வந்தால் ரெண்டு குரூப்பா ஆகிவிடக்கூடாதுன்றதுக்காக நான் சமாளித்துக் கொண்டிருந்தேன். குரூப் ஆகிட்டா பிறகு ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்த முடியாது. அதனால ரெண்டு பேரையும் ஒரே ஜமாத்தாக இருக்க வைக்கத்தான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். குரூப் பீஸுக்கு விடக்கூடாதுன்னு அப்படித்தான் நான் முயற்சி பண்ணி இருந்தேன். ஆர்வனைத்தான் சொன்னார். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பெரிய முன்னறிவிப்பாக இருந்தது. ஹுதைபியா என்ற உடன்படிக்கையில சஹாபாக்கள்லாம் மக்கால யுத்தத்திய போங்கிறாங்க. சஹாபாக்கள்லாம் மக்கள் யுத்தத்திய போங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் யுத்தம் செஞ்சாங்க, பேசாம காட்டினாங்க. ஒரு சமாதான உடன்படிக்கையை மேற்கொண்டாங்க. எப்படி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு குரூப்புக்கு மத்தியில் சமாதான உடன்படிக்கை பண்ணாங்களோ அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா காபிர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணி அது ஒரு மாதிரி ஆக்குனாங்க. கடைசியில் அதனால அவங்களுக்கு வெற்றி கிடைச்சு. அந்த 5வது வாரத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த செயல் பெருமானாருக்கு ஒரு சிறந்த பாடமாக அமைந்தது. நம்மளும் இப்படித்தான் அந்த பிரச்சனை வரும் பொழுது நம்ம சமாளிக்கணும், ரெண்டு பேரையும் மோல் வெட்டி பார்க்க கூடாது என்ற அந்த அற்புதமான ஒரு யோசனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியால கண்டுபிடித்தார். 6வதாக மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எல்லாம் காட்டியிருக்காருன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை குடும்பத்தார்கள் தான் உங்களுக்கு ஆபத்து. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு பின்பற்றிய யூதர்களாகத்தான் உங்களுக்கு ஆபத்து என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டது. கடைசியில் அப்படித்தான் நடந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஒரு பெண் நஞ்ச வைக்கிறார். ஆற்றிலே நஞ்சை கலந்து வைத்து கொல்ல முயற்சி பண்றார். யூதர் பெற்றார். அதே மாதிரி அப்படியே கேள்விக்கிற மாதிரி கூட்டு போய் ஒரு பாறை அடியில் உட்கார வச்சு ஒரு பாறையை தள்ளி சாவடிச்சலான்னு பார்த்தாங்க. அவங்களும் யூதர் தான். அதுல இருந்து ரசூலுல்லாஹ் தப்பிச்சாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு செய்வனை வச்சாங்க. செய்வனை வச்சு ஒரு சிகர் வச்சு அதுல இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பிச்சாங்க. அந்த செய்தியை நேரத்தில் தான் ஆயத்தை இறங்கியது என்பது நாம் அறிவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தால் உங்களுக்கு ஆபத்து இருக்கிறது என்பதை அல்லாஹ் உணர்த்தினான். 3 பேரும் தப்பிச்சிட்டாங்க. நஞ்சு விட்டதுலையும் தப்பிச்சிட்டாங்க. நல்ல பாறைக்கு மேல உருட்டது என்ற திட்டத்திலையும் தப்பித்து விட்டார்கள். அதே மாதிரி சிறு வைத்த நேரத்திலையும் பெருமாள் செலவாளர்கள் தப்பித்து விட்டார். 7வது பானத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டார். அது பெருமானாருக்கு ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி. காபத்துல்லாவை நீங்கள் ஆட்சி செய்வீர்கள், காபத்துல்லா உங்களுடைய கையிலே வந்து சேரும் என்ற ஒரு அறிவு. ஆக இப்படி 7 நன்றாக பட்டுவிட்டு அதன் பிறகு எல்லாம் அங்கிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கம் வரைக்கும் அழைத்து செல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திற்கு போனார்கள் என்பதை அந்த வசனம் சொல்லி காட்டுகிறது. 53:13வது வசனத்திலிருந்து அல்லாஹ் அதை சொல்வார். சொர்க்கத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமா போறாங்க. அங்க போன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றி உருவே எங்க ஒருக்கா பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹ் 2 தடவை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை முழுசா பார்த்துட்டாங்க.
ஒண்ணு அவங்களுக்கு வகி வரும்பொழுது இப்ராஹிம்ல வகி வரும்பொழுது ஒரு தடவை பார்த்தாங்க, ரெண்டாவது தடவை சொர்க்கத்துல வச்சு ஒரு தடவை பார்க்கறாங்க. பார்த்து விட்டு சொன்னாங்க, இனிமேல் நாங்கள் வர முடியாது. வமா மின்னா எல்லாரும் மகாமும் மாறும். எங்களை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எல்லை இருக்கு, அதை தாண்டி எங்களால் வர முடியாது. அல்லாவுடைய அரிசிக்கு கடைசி எங்களால் செல்ல முடியாது. அல்லாவுடைய அரிசியை நெருங்குற பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வர இருக்குது, அந்த கால் வரையை அந்த இடத்தை தாண்டி எங்களால் வர முடியாது. மாமாமின்னா எல்லாரும் மகாமும் மழகும், என்னடியப்பட்ட எல்லை இருக்குது. ஏன் எல்லை இதோட முடிஞ்சு, இதுக்கு மேல நான் வர முடியாது. அப்ப ஒரு வார்த்தை சொல்றாங்க, ஆனா லவ் தகத்தம் தூ லஹ்தரத்து வார்த்தை லவ் தகத்தம் லஹ்தர், நான் ஒரு சொட்டு முந்தினா கரிஞ்சு சாம்பலா போயிடுறேன். ஆனா நீங்க ஒரு சொட்டு முந்தினா கிழித்து கொண்டு சென்று விடுவீர்கள், இடத்தை கிழித்துக் கொண்டு நீங்கள் சென்று விடுவீர்கள். ஆனா லவ் தகத்தம் தூ லஹ்தரத்து, நான் ஒரு அடி எடுத்து வச்சேன்னா கண்டி போயிடும், எனக்கு அதுக்கு மேல உத்தரவு கிடையாது. நீங்க போனீங்கன்னா அந்த பாதையெல்லாம் வகுத்து கொண்டு செல்வீர்கள். அதுவரை கொண்டு விட்டாங்க. அதுக்கு ஒரு சிறப்பு கம்பளம் கொண்டு வருகிறது. அந்த சிறப்பு கம்பளம் இந்த சாதாரண ஏர்போர்ட்ல நம்ம பார்க்கணும்ல, நடந்துட்டே நம்ம கொஞ்சம் தூரம் போகலாம். ஏர்போர்ட்ல எஸ்குலேட்டர் மாதிரியே நடந்து போகக்கூடிய ஒரு எஸ்குலேட்டர் இருக்கும். அது மாதிரி ஒரு ரஃப் என்ற ஒரு கம்பளம் வருது. அந்த கம்பளத்தில் ஏறி இருக்கிறாங்க. அதை அப்படியே கொண்டு போய் அரிசனை அல்லாஹ்வை ஏற்று அல்லாஹ்வை சந்திக்கிறார்கள். சந்திக்கும் போது நடந்த நிகழ்ச்சியை தான் நம்ம அத்தையத்துல நினைக்கிறோம். அங்கு போன உடனே அல்லாஹ்வுக்கு சமர்ப்பிக்கிறாங்க. அத்தஹியாத்து லில்லாஹி வஸலவாத்து வத்தய்யிபாத், என்னுடைய பொருளால் ஆத்மாவால் செய்யப்படக்கூடிய எல்லா வணக்கங்களும் அல்லாஹ்வே உனக்கு அன்பளிப்பு என்று இவர்கள் சொல்கிறார். அத்தஹியாத்து லில்லாஹி வஸலவாத்து வத்தய்யிபாத் சொன்ன உடனே அல்லாஹ் சொன்னான், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, என்ற நபியே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். அல்லாஹ் பேச ஆரம்பிக்கிறான். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், என்னை மட்டும் இல்ல சாலிஹான அடியார்களுக்கும் உன்னுடைய அந்த சலாம் உண்டாகட்டுமா என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருந்த மலக்கள் எல்லாம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னாங்க. இதுதான் அங்கே நடந்த உரையாடலுடைய சாரம். போனோடனே ரசூலுல்லாஹ் அன்பளிப்பை கொடுக்கணும் அல்லவா, முதல்ல வந்தோம்னா அன்பளிப்பை கொடுக்கணும். சாதாரண உங்க வீட்டுக்கு வந்தோம்னா பிள்ளைகளுக்கு முதல்ல சாக்லேட்டை வாங்கிட்டு வந்துடுறோம், 5 ஸ்டார் சாக்லேட்டை கொண்டாந்து கொடுத்துட்டு அவங்க நுழைய முடியும். அதே மாதிரி அல்லாஹ்விடத்தில் போனாலும் அன்பளிப்பு கொடுத்தாரு. அந்த அன்பளிப்பு அத்தஹியாத்து லில்லாஹி வஸலவாத்து வத்தய்யிபாத், என்னுடைய பொருளால் இன்னும் ஆத்மாவால் செய்யப்படக்கூடிய வணக்கங்கள் அனைத்தும் யா அல்லாஹ் உனக்கு சமர்ப்பணம் என சமர்ப்பணம் என்று சொல்ல உடனே அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி ரசூலுல்லாஹ் சொல்ல ரசூலுல்லாஹ் உடனே உம்மத்துடன் சேர்த்துட்டு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், எங்களுக்கும் சாலிஹான முஃமினான அடியார்களுக்கும் சேர்த்து சலாம் நடக்கட்டும் என்று இவர் சொல்ல, இதெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த மலக்கள் அல்லாஹ்வை ஒரே பார்த்ததுமே சந்தோஷம் என்று நினைத்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். சொன்னதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பேச்சுவார்த்தை நடந்தது. என்ன நடந்தது என்பதெல்லாம் நமக்கு ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்கு தெரிஞ்சது ஒரு செய்தி, அது தொழுகையை வாங்கி கொண்டு வந்தார்கள் என்பது ஒரு செய்தி. அந்த தொழுகையை வாங்கி கொண்டு அவர்கள் கீழே வர மூசா அலைஹிஸ்ஸலாம் திருப்பிவிட அது 9 தடவை திரும்ப சென்றிருக்கிறார். அல்லாஹ்வுக்கு என்ன ஆசை, நபியை போட ஆசை இல்லை, எல்லாரும் சொல்லி திருப்பி வர வைக்கணும், அதான் அல்லாஹ்வுடைய ஆசை. அதனால அங்கே கொடுத்தான். நம்ம தக்காளி வியாபாரி சந்தையில் கொடுத்த மாதிரி என்ன விலை, எவ்வளவு விலை, ஒரு கிலோ 45 ரூபா. என்ன இப்படி சொல்ற, நீ 30 ரூபாய்க்கு தரியா, இல்ல 43 ரூபா வச்சு காப்பா, இவன் 31 ரூபாய்க்கு தெரியாமா, அவன் 42 ரூபா வச்சு காப்பான். இப்படியே 2 பேரும் வர்ற மாதிரி அல்லாஹ் 9 தடவை எடுத்துருச்சான். காரணம் என்னன்னா ரசூலுல்லாஹ் ஒரு தடவை விட அல்லாஹ் விட மனசு வரல, திரும்ப வரணுன்ற உடம்பு கிடைச்சிருக்காண்டி 9 தடவை வச்சான். ரசூலுல்லாஹ்வுக்கு அது ஒரு பிரியம். அதனாலதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது, ஒரு சாக்கா வச்சுட்டு இவங்களும் உள்ள போனான். மூசா அலைஹிஸ்ஸலாம் நல்லது ஒரு சாக்கா வச்சுட்டு இவங்களும் உள்ள போனான். ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் பார்க்கறது பிரியம், அல்லாஹ்வுக்கும் ரசூலுல்லாஹ் பார்க்கறது பிரியம். ஏதோ ஒரு தடவை பார்த்தோம், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தடவை ஆய்வுல பார்த்துருக்கோம். இதோட அது ஒரு சந்திப்பா இருக்கக்கூடாது, பல சந்திப்பா மாறணுங்கிறது அவங்க ஏற்கனவே அவங்க 2 பேருக்கும் சந்தோஷம். அதுல மூசா அலைஹிஸ்ஸலாம் இடையில கொடுத்துட்டு இவங்க செஞ்சதுனால இவங்க 9 தடவை போயிட்டு வந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டு அதன் பிறகு திரும்பவும் அவர்கள் கீழே வருகிறார்கள். அதே புறாக்கில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்துக் கொண்டு திரும்பவும் மக்கால் வந்து அதே உம்மானி அவருடைய வீட்டுக்கார் உம்மானி வீட்டுக்கு வந்த உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு அக்காவை பார்த்து, நான் போய் அக்கா கிட்ட சொல்ல போறேன், எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க,
நடுராத்திரி நான் போய் சொல்ல போறேன்டா, என்ன போனோமா போக வேண்டாமா எவ்வளவு சொல்லி தடுத்து நீ காலையில் போய்க்கலாம் என்று சொல்லிட்டாங்க. காலையில் எழுந்திருச்ச உடனே முதல் வேலையா போக அந்த முத்தைமுராதி அபூஜஹல் வலிது பின் முகைரா 3 சைத்தான் நினைச்சு. முத்தைமுராதி அபூஜஹல் வலிது பின் முகைரா 3 பேர் இருக்காங்க. இந்த செய்தியை சொன்ன உடனே எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சான். சிரிக்க ஆரம்பிச்சு கேள்விகள் கேட்டார்கள், பதில் சொன்னார்கள். கொஞ்சம் மொத்தத்துல மொத்த வழி சொல்லலாம். இந்த நிகழ்ச்சி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சாதாரணமாக ஒரு காலேஜில் நம்ம வேலை பார்க்கறோம்னா அந்த பிரின்சிபால் நல்லா இருக்கிறாரு, சந்தோஷமா இருக்கும். நல்லா இருந்தா அந்த காலேஜில் வேலை பார்க்கறது சந்தோஷமா இருக்கும் அல்லவா? அந்த மாதிரி ஒரு கம்பெனியில வேலை பார்க்குறோம், அந்த முதலாளி நல்லா இருக்கிறாங்கன்னா நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி நம்முடைய ரசூல் நமக்கு கிடைச்ச ரசூல் மிக அற்புதமான ரசூல். எனவே நாம ஒரு பெரிய பாக்கியம். நமக்கு கிடைச்ச ரசூல் நல்லதா இருக்க போய் நாம் அவருடைய மாற்றத்தை பின்பற்றுவதற்கு சந்தோஷம் ஏற்படணும். அந்த சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்காண்டி தான் அவங்கள ஒரு பெரிய மனிதனாக அவரிடத்தில் உள்ள ரகசியங்களை எல்லாம் எடுத்து நம்ம மக்கள் மன்றத்தில் கொண்டு வருவதனால எல்லாம் நம்ம ரசூல் சாதாரண ஆள் இல்லை. நம்ம ரசூல் நம்ம மேனேஜர் சரியான சாதாரண ஆள் இல்லை, நம்ம தலைவர் சரியான ஆள் இல்லை, சாதாரண ஆள் இல்லை, நம்முடைய கம்பெனி எப்படி சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் வரப்பொழுதுதான் அவருக்கு அவரை பின்பற்றுவதற்கு அவருடைய உத்தரவுப்படி நடப்பதற்கு ஆசை வரலாம். அதே மாதிரி தான் நம்ம ரசூலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் நாம் எவ்வளவு பெரிய கொடுத்து வச்சிருக்கோம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த சுண்ணத்தை பின்பற்றுவதில் ஆசை வரும் என்பதற்காண்டி தான் இதெல்லாம் மக்களிடத்துல சொல்ல வேண்டியது இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் நாம் சொல்கிறோம், சொல்வதை கேட்கிறோம். அல்லாஹ் தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஷரஃபுப்படுத்தியதை போன்று அவர்களின் மூலமாக இந்த உம்மத்திற்கு பல சிறப்புடைய எல்லாம் தருவான் என்று நம்பி நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்வோமாக. கண்ணியத்திற்குரிய சொந்தங்களே, இந்த இடத்திலே நோன்பு வைப்பவர்கள் நோன்பு வைத்துக் கொள்ளலாம். சூரா தொழுவதாகத்தான் இன்னா அன்சல்னா சூரா ஒரு தடவை, குல்ஹுவல்லா சூரா 50 தடவை, குல்ஹுவல் பில்லா பலக் குல்ஹுவல்னா ஒரு தடவை. இப்படி ஒவ்வொரு ரக்காத்தையும் போதி 2 ரக்காத் நம்ம தொழுவது. 2 ரக்காத் நபி. அதுல இன்னா அன்சல்னா ஒரு தடவை ஓதணும், குல்ஹுவல்லா 50 தடவை ஓதணும், குல்ஹுவல் பில்லா குல்ஹுவல்னா ஒரு தடவை மோதி 2 ரக்காத் நபி தொழலாம். அதன் பிறகு இன்னொரு 2 ரக்காத்து இன்னா அன்சல்னா ஒரு தடவை, குல்ஹுவல்லா 12 தடவை. இன்னா அன்சல்னா ஒரு தடவை, குல்ஹுவல்லா 12 தடவை மோதி 2 ரக்காத் தொழலாம். நான் 4 ரக்காத் தான் சொல்லியிருக்கிறேன். இது எத்தனை பேர் தொழுகிறாங்க தெரியல, இதுதான் சொல்லிக்கிறோம். முதல்ல சொன்ன 2 ரக்காத்துல இன்னா அன்சல்னா ஒரு தடவை, குல்ஹுவல்லா 50 தடவை, குல்ஹுவல் பலக் குல்ஹுவல் ஒரு தடவை. இரண்டாவது சொன்ன 2 ரக்காத்துல இன்னா அன்சல்னா ஒரு தடவை, குல்ஹுவல்லா 12 தடவை. இதன் பிறகு சுபூஹும் குத்தூசுன் ரப்புனா ரப்புல் மலாயிகத்தி வருவோம். 4 வார்த்தை தான். சுபூஹும் குத்தூசுன் ரப்புனா ரப்புல் மலாயிகத்தி வருவோம் 5 தடவை. இது 70 தடவை கண்டிப்பட வேண்டும். சுபூஹும் குத்தூசுன் ரப்புனா ரப்புல் மலாயிகத்தி வருவோம் என்பதை 70 தடவைகள் சொல்லிக்கொண்டால் இந்த இடமுடைய சிறப்புகளை நாம் அடைவதற்கு முயற்சி செய்வதாக. அல்லாஹ் தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு தலைவராக தந்து அவர்கள் மீது அவன் கொண்டிருக்கூடிய பிரியத்தின் காரணமாக அவர்களுக்கு சலுகை அளித்ததை போன்றே நமக்கு அல்லாஹ் சலுகை அளித்த புரிவானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு கொண்டு வருகிறேன். அல்லாஹ் தஆலா சிறப்பாக தந்த புரிவானாக.